நேரம் நமக்கு சில டியூட்டியை தருவார். நம்ம என்ன செய்வோம்? இதை இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சிருவோம்? அசைன் பண்ணிடுவோம். என்னால் முடியாது, எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு நல்ல வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னா கர்த்தர் என்ன செய்வார்? சட்டம் வரமாட்டேங்குதே, கர்த்தர் கேட்கல, எனக்கு கணக்கு கேட்பார். தேவனுடைய பிள்ளையே இவன் என்ன செஞ்சா தெரியுமா? நேராக கொண்டு யார் வீட்டில் வச்சான்? ஓபேத்-ஏதோம் வீட்டில் வைத்தான். அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது, கர்த்தர் 3 மாதம் ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டை மகிமை இறங்கிச்சுன்னா, நீ ஒருவேளை அவன் வீட்டுக்கு வேண்டாம், இவன் வீட்டுக்கு வைக்காதேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கே அந்த வீட்டில் போனால் ஆசீர்வாதம் உண்டு. அவனுடைய வாழ்க்கை பாருங்களேன், இது தாவீதுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யார்கிட்ட இப்போ போயிடுச்சு? ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டில் போயிடுச்சு. தாவீதுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னொருத்தருடைய வீட்டில் போயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைய நம்ம சில நேரம் சில காரியம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு சோம்பேறித்தனப்பட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? யாருக்காவது ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவோம், யாருக்காவது மாற்றி விட்டுருவோம், அதை செய்ய மாட்டோம். செய்யாத நேரத்தில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்தது போல அவனை ஆசீர்வதிப்பார். அவனை ஆசீர்வதிக்கும் போது இங்கேருந்து, ஆண்டவரே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வாழ்க்கை இப்படி போச்சு, இப்போதானே அவன் சர்ச்சுக்கு வந்தான், அதுக்குள்ள அவன் அங்கேயே போயிட்டான், நான் எத்தனை வருஷமா வரேன், நான் இன்னும் இங்கே இருக்கிறேன்னு சொன்னாலும் நடக்கவே